நடைபாதை கடை வியாபாரிகள் கூட்டுறவு வங்கி கடன் தள்ளுபடி செய்யப்படும். சத்தியமங்கலம் தேர்தல் பிரச்சாரத்தில் எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி. சட்டப்பேரவை தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி நிலைப்பது சந்தேகம் என எடப்பாடி பழனிசாமி பேச்சு. பகலில் தூக்கம், இரவில் இன்ஸ்டா, இதுதான் உதயநிதி உலகம் என இபிஎஸ் விமர்சனம். பாஜகவின் கிளைக்கழகம் அதிமுக என அவதூறு பரப்புகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். காங்கிரஸ் கட்சியின் அடிமை திமுக என சத்தியமங்கலம் கூட்டத்தில் ஸ்டாலினுக்கு எடப்பாடி பழனிசாமி பதிலடி. கொள்கை, கோட்பாடு, லட்சியம் எதுவும் இல்லாமல் சுற்றுகிற கூட்டம் என விஜயை மறைமுகமாக சாடிய உதயநிதி ஸ்டாலின். மகளிர் உரிமை தொகை 5000 கொடுத்ததால் அடிமை கூட்டமும் சங்கி கூட்டமும் கதறுகிறது என சாடல். தமிழ்நாட்டில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்க சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். மகளிர் உரிமை தொகை 5000 ரூபாய் நிதி வழங்க ஆதி திராவிட நல நிதியை பயன்படுத்தியதாக கூறுவது தவறு. எஸ்சி எஸ்டி நிதியை வேறு திட்டங்களுக்கு பயன்படுத்தவில்லை என தமிழக அரசு விளக்கம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே இருசக்கர வாகனம் மீது வேன் மோதி கோர விபத்து. ஒரே பைக்கில் சென்ற 2 குழந்தைகள் உட்பட 5 பேர் உயிரிழப்பு. தகுதி சான்றிதழ் கட்டண உயர்வை ரத்து செய்ய கோரி லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் போர்க்கொடி. முதல் கட்டமாக டெல்டா மாவட்டங்களில் நாளை முதல் லாரிகள் ஓடாது என அறிவிப்பு. தமிழகத்தில் இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் 23ஆம் தேதி வெளியாகும் என தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அறிவிப்பு. நாளை மறுநாள் வெளியாக இருந்த நிலையில் திடீர் மாற்றம். இந்திய பெருங்கடல் பகுதியில் அடுத்த 48 மணி நேரத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. தமிழகம் மற்றும் புதுவைகள் இன்று முதல் 19ஆம் தேதி வரை வறண்ட வானிலை நிலவக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. திருவாரூர் மாவட்டத்தில் விவசாய நிலங்கள் நீர்நிலைகளை முழுவதுமாக மூடி மறைத்த பனிமூட்டம். நெல் சாகுபடியில் பூச்சி தாக்குதல் அதிகரிக்கும் என விவசாயிகள் கவலை. வங்கதேச பிரதமராக தாரிக் ரஹ்மான் பதவியேற்பு விழாவில் இந்தியா சார்பில் பங்கேற்கிறார் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா. பிரதமர் மோடி பங்கேற்பார் என எதிர்பார்த்த நிலையில் திடீர் மாற்றம். மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது மார்ச் 9 வாக்கெடுப்பு. மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தகவல். கேரளாவில் சுற்றுலா வாகனங்களை நள்ளிரவில் வழிமறித்து கடுமையாக தாக்கிய காட்டு யானை. அச்சமடைந்த பயணிகள் காருக்குள்ளேயே பதுங்கியதால் உயிர் தப்பினர். கர்நாடகாவில் ரசாயன தொழிற்சாலையில் ஏற்பட்ட விபத்தில் 2 பேர் உயிரிழப்பு. காயமடைந்த 4 பேர் மருத்துவமனையில் அனுமதி. மகாராஷ்டிர மாநிலம் புனேயில் காங்கிரஸ் அலுவலகம் அருகே பாஜக போராட்டம். கல்வீசி தாக்கியதில் காங்கிரஸ் பாஜக தொண்டர்கள் காயம். மத்திய பிரதேசம் போபாலில் துணி உற்பத்தி ஆலையில் பயங்கர தீ விபத்து. கட்டுக்கடங்காமல் பற்றி எரிந்த தீயில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சேதம். நைஜீரியாவில் ஆயுத குழுவினர் சரமாரியாக நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 46 பேர் உயிரிழப்பு. 3 கிராமங்களுக்குள் ஆயுதங்களுடன் புகுந்த கும்பல் வெறிச்சைகள். இலங்கையில் வாகனம் மோதி காயமடைந்த சிறுத்தை குட்டிக்கு வன விலங்குகள் துறை தீவிர சிகிச்சை. சிறுத்தை குட்டியை அடர் வனத்தில் விட நடவடிக்கை. 2 நாள் பயணமாக நாளை இந்தியா வருகிறார் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான். இரு நாடுகளிடையே முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறது. பாகிஸ்தானுக்கு எதிரான T20 உலகக்கோப்பை போட்டிகள் இஷான் கிஷன் அதிரடி ஆட்டம். 40 பந்தில் 77 ரன்கள் விளாசி அசத்தல்.